இப்போ என்ன தகவல்னாக்க இந்த வண்டி வீகோக்கு தான் செல்ஃப் எடுக்கலை. வண்டி செல்ஃபு கம்ப்ளைண்ட்டு வந்துச்சு, லேடிஸ் ஓட்டுறாங்க. ஆமாம், அந்த வண்டியில் இருந்த பேட்டி தான் அந்த பேட்டி. இப்போ நான் இந்த பேட்டியை நான் கலட்டி செக் பண்ணி பார்த்தேன். அதாவது மீட்ரு வச்சு பார்த்தேன், மீட்டர்லேயும் எல்லாம் பவராக காட்டுது. இந்த டெஸ்ட் லேம்பு வச்சு பார்த்தேன், டெஸ்ட் லேம்ப்லேயும் எல்லாம் தீயாக காட்டுது. ஆமாம், அப்போ பேட்டி நல்லா இருக்குன்னு காட்டுது, மீட்டரும் காட்டுது. ஒரு லைட்டு வச்சு பார்த்தேன், ஒத்த கையில் வைக்க முடியல. ஒரு லைட்ரு இதுவும் வச்சு பார்த்தேன், நல்லா பவராக தான் எரியுது. ஆனால் வந்து பேட்டி அங்கே போட செல்ஃப் எடுக்கலை. ஆமாம், இந்த மாதிரி பிரச்சனை நிறையா இடத்துல வருது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா, முதல்ல இந்த மாதிரி மீட்ரு வச்சு பாருங்கள். பார்த்து எல்லா பேட்டரியெல்லாம் நல்லா இருக்குன்னு காட்டுச்சுன்னா வண்டியில் இந்த பேட்டரியை தூக்கி ஓரமாக வச்சுட்டு வேறு பேட்டரியை வண்டியெல்லாம் முக்கியமாக மாட்டி பார்க்கணும். மாட்டி பார்த்து செல்ஃப் எடுத்துச்சுனாக்க அந்த பேட்டி தான் போச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ இந்த பேட்டி அந்த மாதிரி தான் மீட்டர்லேயும் நல்லா காட்டுது. இது ட்ரெஸ்லம்னு வச்சு பார்க்குறேன், நல்லா பவராக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து வேறு பேட்டரி போடுற செல்ஃப் எடுக்குது. இந்த பேட்டரியை போட்டு பார்க்குற செல்ஃப் எடுக்கல. என்ன காரணம்னாக்க உள்ள ஜெல்லு வரும், 6 ஜெல்லு வரும். நீங்கள் எதில் பார்த்துருப்பீங்கனாக்க இதில் சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீட்டில் இன்வெர்டர் பேட்டரினா இருக்குங்க, பார்த்திங்கன்னா 6 வோல்ட் வரும். 6 வோல்ட்ஸ் தனித்தனியாக இந்த டிஷ்வாட்டர் ஊற்றுவா பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இதுக்கு சிறுசாக வரும். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச விவரம் இது. பேட்டரி உள்ளே பற்றி நம்ம தெளிவாக விவரம் தெரியாது. பேட்டரிக்கு வெளியில் வேணால் நம்ம வண்டியை பற்றி விவரம் தெரியும். இல்லை தெரிஞ்ச விவரத்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. அந்த 6 செல்லில் ஏதாவது ஒரு செல்லு 2 செல்லு அடியாச்சுன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள 6 செல்லு 2 செல்லு 6 செல்லில் ஒரு செல்லு அடியானா கூட பேட்டரி நல்லா பவரில் காட்டும். வண்டி போயிட்டு திடீர்னு ஆஃப் ஆகும், செல்ஃப் எடுக்காது. அப்புறம் கிக்கரில் அடித்து கொஞ்ச நேரம் ஓடினதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகும், செல்ஃப்னா வேலை செய்யும். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு பேட்டியை மாற்றி பாருங்கள். அதாவது மீட்ரு வச்சு டெஸ்ட் பண்ணுறது, டெஸ்ட்டில் வச்சு பார்க்குறது வந்து ஒரு முயற்சி. எதுன்னு சொல்கிறது, முதல்ல ஃபஸ்ட் ஹீட் மாதிரி அது வந்து ஒரு முயற்சி. அது செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே இருந்தாலும் நீங்கள் வேறு பேட்டியை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வருது. அதாவது என்ன ஏது நானே இப்போ இல்லை, ஆரம்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிருக்கேன். ஆனால் என்னென்னு எனக்கு சொல்கிறக்கு ஆள் கிடையாது. நான் என்னடா பேட்டரி நல்லா இருக்கு கட்டுது இருக்குன்னு வயரிங்கை போட்டு பிரித்து செக் பண்ணிட்டு இருப்போம். கடைசியில் அவங்க வேற எங்கேயா போய் பேட்டரி தான் போச்சுன்னு வேற எங்கேயா போய் மாற்றிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி நடந்திருக்கு எனக்கே ஆரம்பத்தில். அதனால என்ன சொல்கிறேன்னா, வண்டி செல்ஃப் எடுக்கல, பேட்டரி நல்லா செக் பண்ணி பேட்டரி நல்லா இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு பேட்டரி செல்ஃபு எடுக்கிற பேட்டரியில் உள்ள வண்டியை செல்ஃபு வேலை செய்கிற பேட்டரியை வண்டியிலேருந்து கலட்டி போட்டு மாட்டி பாருங்கள். ஆமாம், ஒரு சின்ன இதான், ஒரு சின்ன கவனக்குறைவு தான். இதுனா நம்மளுக்கு பெரிய அளவில் நேரங்களை கொண்டு போய் செலவு இழுத்து விட்டுரும். அதனால் செல்ஃப் எந்த வண்டி எடுக்காமல் இருந்தாலும் சரி, பேட்டரியை செக் பண்ணிக்கோங்க, வேறு பேட்டரியை போட்டு பார்த்தும் செக் பண்ணிக்கிறங்க. ஆமாம், நன்றி, வணக்கம். கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா தகவலும் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன்.